அமெரிக்க அரசாங்கம் இந்தியன் ரிமூவல் ஆக்ட், அதாவது இந்தியர்களை அப்புறப்படுத்தும் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? அமெரிக்க அரசு ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அவர்களது இருப்பிடத்திலிருந்து பலவந்தமாக அப்புறப்படுத்த முடிவு செய்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி வெகு தூரத்திற்கு நடக்க வைத்து இடம்பெயர வைத்தார்கள். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்தியர்கள் நம் நாட்டிலிருந்து அங்கு குடியேறிய இந்தியர்கள் அல்ல, மாறாக அமெரிக்காவில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த செவ்விந்தியர்கள் என்று அழைக்கப்படும் அந்த நாட்டு பூர்வக்குடி மக்களை இந்தியர்கள் என்றுதான் ஐரோப்பியர்கள் அழைத்தார்கள். செவ்விந்தியர்களை வளமான நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்த 1830 இந்தியன்ஸ் ரிமூவல் ஆக்ட் என்ற சட்டத்தை இயற்றினார்கள். இதன்படி வளமான பகுதிகளை எல்லாம் ஐரோப்பிய குடியேறிகள் எடுத்துக்கொண்டு செவ்விந்தியர்களை அந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றி வறட்சியான பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த பயணம் மிகவும் கொடுமையாக இருந்தது. பனியிலும் வெயிலிலும் பலர் மாண்டார்கள். இதனை ட்ரையல் ஆஃப் டியர்ஸ், அதாவது கண்ணீர் பாதைகள் என்று அழைக்கப்படுகின்றது. சரி, இந்த செவ்விந்தியர்கள் இப்பொழுதும் அமெரிக்காவில் வாழ்கிறார்களா என்று கேட்டீர்கள் என்றால் ஆம், இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் தெரியுமா?